أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ பிரார்த்தனைகள் சம்பந்தமாக அது எந்த நேரங்களிலே கேட்பது மார்க்கத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய வழிகாட்டுதல்கள், முறைகள், ஒழுங்குகள் சம்பந்தமாக எல்லாம் இந்த தலைப்பின் வாயிலாக நான் கூற விருப்பப்படுகிறேன். துஆ சம்பந்தமாக நம்ம என்ன செய்யணும், எந்தெந்த நேரத்தில் கேட்கணும், எப்படிலாம் கேட்கணுன்ற விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். நம்ம துஆ கேட்கிறோன்னு வைங்க, 3 முறையில் ஒரு வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். ஒரு வழி என்னது, கேட்டதே கொடுக்கறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யதுஊ பி தாவத்தின், ஒரு துஆவை ஒரு முஸ்லிமான அடியான் ஒருத்தர் கேட்டார் என்றால் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கதியத்து ரஹ்மின், அதில் பாவத்தை அவன் துஆ கேட்கவில்லை என்றால், உறவை வெட்டி வாழ்வதை துஆ கேட்கவில்லை என்றால் அவனுடைய துஆ ஏற்கப்படும். இல்லா அத்தாஹுல்லாஹு பிஹா இஹதா சலாஸ், இந்த 3 வழிமுறைகளில் ஒரு வழிமுறையில் கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல பாவத்தை கேட்டான்னு வைங்க, அல்லாஹ் இதை ஏற்றுக்க மாட்டான், துஆ ஏற்றுக்க மாட்டான். உறவை வெட்டி வாழணும் என்று கேட்குறான்னு வைங்க, அல்லாஹ் இதை ஏற்றுக்க மாட்டான். உறவை வெட்டி வாழ்றது இல்லாமல் பாவத்தை கேட்காம மற்ற எந்த நல்ல காரியத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் அந்த துஆவை 3 வழிமுறையில் ஒரு வழிமுறையில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதலாவது என்னன்னா, இம்மா அன் தாஜ்ஜல லஹு தாவத்துஹு, அவன் என்ன துஆவை கேட்டானோ அதே கொடுக்கிறது. ஒரு அடியான் என்ன கோரிக்கை வச்சானோ அதையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே கொடுத்துருவான். இது முதலாவது. ரெண்டாவது என்ன, வ இம்மா அன் யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆখিরা, ரெண்டாவது இங்கே கேட்குறான் இவன், இந்த கோரிக்கை சரியில்லாமல் இருக்குது, இது உனக்கு இங்கே கொடுக்கறது சரி வராது, இந்த துஆவை இப்போ வாங்கி வைத்து கொண்டு மறுமையில் இவனுக்கு தரலாம், மறுமையில் மார்க் கம்மியாக இருக்குது, இங்கே சரியாக நன்மையெல்லாம் செய்யாமல் இருக்கிறான், மறுமை மார்க்கினுடைய கம்மியாக இருக்கிறதுனால இவனுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு மறுமையினுடைய சேமிப்பாக எல்லாம் ஆக்கிடுறான். நம்ம குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய விஷயங்களை கேட்பாங்க, தேவை உள்ளது மட்டும் தான் வாங்கி கொடுப்போம், நிறைய விஷயத்தை நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். அவனுக்கு வாங்கி கொடுக்காது அது ஒரு ஏக்கமாக இருக்குமா இல்லையா? ஆனால் குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவன் அந்த பொருளை வாங்குவானா, வாங்க மாட்டான். சின்ன வயசில் இருக்கும் பொழுது எந்த பொருளை அவன் கேட்டானோ அவனே பெரிய ஆளாகும் பொழுது அந்த விஷயத்தை வாங்குவோம். நாம கூட சின்ன வயசில் இந்த வீடியோ கேம் பார்த்துருப்போம், இந்த சைக்கிளை பார்த்துருப்போம், இந்த 2 வீலரை பார்த்துருப்போம். இப்போ பெரிய ஆளான பிறகு அந்த சைக்கிள் வாங்கணும்னு விருப்பம் வருமா, அந்த வீடியோ கேம் வாங்கணுன்ற விருப்பம் வருமானா வராது. நம்ம பெரியவங்க ஆன பிறகு அதை விட்டுருவோமா இல்லையா? அப்போ சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஆசைப்படுறதுனால அந்த பொருள் பெரியவர்கள் ஆன பிறகு நம்ம என்ன செய்யறது இல்லை, ஆசைப்படுறது இல்லை. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை நன்மை என்று கருதி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோம்ல, நம்முடைய பார்வையில் தான் அது நன்மையாக இருக்குது. அவனுக்கு தெரியுமா இல்லையா, இது இவனுக்கு நன்மையா இல்லையா, இவன் நன்மைன்னு நினச்சி கேட்குறான், இதனால் அவனுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருதுன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கருதி இது மறுமையில் கொடுக்கறதா அவனுக்கு சரியாக வரும் என்று சொல்லி எந்த துஆவையும் அல்லாஹ் வீணாக்குறதுல பாருங்க, நம்ம கேட்குற எந்த துஆவையும் அல்லாஹ் வீணாக்குறது கிடையாதுன்றதை பார்க்குறோம். இப்போ துஆ அங்கீகரிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. முதலாவது, அவன் கேட்டதே உலகத்தில் எல்லாம் கொடுத்துருவான். ரெண்டாவது என்னவென்று சொன்னால், அவன் எதை கேட்டானோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தில் கொடுக்காம இவனுக்கு தெரியாமல் கேட்குறான்றத அந்த துஆவை வாங்கி கொண்டு மறுமையினுடைய சேமிப்பாக எல்லாம் ஆக்கிடுவான். 2. மூணாவது என்னன்னு சொன்னால், வா இம்மா ஐ யஸ்ரிஃப அன்ஹு மினஸ்ஸூ மிஸ்லஹா, நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் கிட்ட, ஆனால் நமக்கு வேறு விதமான நெருக்கடிகள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு துன்பம் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு காய்ச்சல் வந்துட்டு இருக்கும், ஒரு வியாதி வந்துட்டு இருக்கும், ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கும், ஒரு ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆபத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை இந்த துஆ வாங்கி கொண்டு அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிடுவானா. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம 1 லட்ச ரூபா பணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பின்னாடி விஷப்பாம்பு குத்த வருதுன்னு வச்சுக்கிறோங்க, அது குத்தினா இறந்து போயிடுவோம். அந்த விஷப்பாம்பை அல்லாஹ் அகற்றி விட்டுறான். அந்த துன்பத்தை, அந்த ஆபத்தை, அந்த விபத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி எதன் மூலமாக எல்லாம் நீக்குகிறான் என்றால், நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆவின் மூலமாக அந்த துஆவை வாங்கி வைத்து, இப்போ தெரியாமல் கேட்குறான், இவனுக்கு இப்போ நன்மை செய்கிறத விட ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றுறது தான் சரி என்று சொல்லி அல்லாஹ் இவனுக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை, ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுகிறான் இவனுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ கேட்டதே கொடுக்கறது 1, கேட்டதுக்கு பதிலாக மறுமையில் அதை கொடுக்கறது 2, மூணாவது கேட்டதற்கு அதை போன்ற ஒரு துன்பத்தை நீக்கி விடுவது 3. இந்த 3 வழிமுறையில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும், இது ஒரு விஷயங்க. அதுக்கடுத்து நம்ம துஆ ஏற்கப்படலை
நம்ம துவா குபூல் ஆக மாட்டேங்குது. அது ஏன் ஆக மாட்டேங்குதுன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கும் ஒரு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹி முஸ்லீமில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1844வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்குங்க. ஒருடைய துவா அங்கீகரிக்கப்படலைன்னா இப்போ இந்த கண்டிஷன்லாம் பார்க்கணும். அதனால தான் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அதாவது பயணம் இருக்குல்ல, நெடிய தூரம் பயணத்தில் ஒரு மனிதர் மேற்கொள்கிறார். இந்த மனிதர் பயணம் மேற்கொள்கிறத ரசூலா உதாரணமாக சொல்கிறாங்க. ஏன் உதாரணமாக சொல்கிறாங்கன்னா, இந்த உதாரணத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ரசூலா ஒரு படிப்பினையே சொல்ல விரும்புகிறாங்க. அதாவது ஒருத்தர் பயணத்தில் மேற்கொள்கிறார் என்றால் இந்த கால பயணம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் ஒட்டகத்தில், குதிரையில் நீண்ட நெடிய பயணத்துக்கு போகணும். முடியெல்லாம் கலைஞ்சு போயிடும், ஆடையெல்லாம் தூசு படிஞ்சு புழுதி படிஞ்சு அழுக்காயிரும். பெரிய அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ், அவங்களுடைய களைப்பு உடலில் அவங்களுக்கு ஆகிடும். இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் 20 நாள் மாத கணக்கில் எல்லாம் பயணம் மேற்கொண்டு தான் ஒரு ஊருக்கு போக முடியும். இப்படி ஒரு பயணத்தில் ஒருத்தர் போகி துவா கேட்டார்னா அந்த துவா ஏற்கப்படுறது தகுதியானதுன்றது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தின் மூலமாக அதான் நமக்கு சொல்ல வர்றாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறார். பயணம் மேற்கொண்டு விட்டு அஷ்அத அக்பர யமுது யதைஹி இலஸ்ஸமா, தலைமுடியெல்லாம் கலைஞ்சி உடல் எல்லாம் புழுதி படிஞ்சு வானத்தை நோக்கி கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் யா ரப்பி யா ரப்பி, இறைவா இதெல்லாம் கொடு இதெல்லாம் கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையை முன்வைக்கிறார், கோரிக்கையை முன்வைக்கிறார், அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார். ஏன் இது சொல்கிறாங்க? பயணத்தில் இருக்கக்கூடியவருடைய துவா ஏற்கப்படும். இவ்வளவு களைப்புலையும் இவ்வளவு சிரமத்திலையும் இவ்வளவு பிரச்சனையிலையும் அல்லாஹ் கிட்ட முறையிடுறாரா இல்லையா என்ற கருத்து தான் ரசூலுல்லாஹ் இதில் சொல்ல வர்றாங்க. அப்போது அப்படி துவா கேட்கக்கூடிய அந்த மனிதருடைய ஆடை இருக்குது, அணிஞ்சிருக்கிறாரு, அதை பற்றிலாம் ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. ஓ மத்அமுஹு ஹராம், இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதருடைய மத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு ஹராமான சம்பாத்தியத்தில் உட்கொண்ட உணவை அவர் உண்டு இருக்கிறார். மஷ்ரபுஹு ஹராம், குடித்திருக்கிறார பானம், தண்ணீர் பால் மாதிரி பானங்கள் எல்லாம் இதெல்லாம் ஹராமான சம்பாத்தியத்தில் குடித்திருக்கிறார். ஓ மல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான சம்பாத்தியத்தில் அணிந்திருக்கிறார். அண்ணா உதிய பில் ஹராம், ஹராமிலே அவர் இருக்கிறார். அண்ணா யுஸ்தஜாபுலி தாலிக்க, இவருடைய துவா எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருடைய துவா அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் கேட்குறான், ஏற்றுக்கொள்ள மாட்டான்றாங்க. அப்போ இந்த செய்தியை நம்ம முஸ்லீம்ல பார்க்குறோம். அப்போ ஹராமானது ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, ஹராமான உணவு உட்கொண்டிருக்கிறாரு, ஹராமான பானத்தை குடிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதை ஹராமான உட்கொண்டிருக்கிறாருன்னா பன்றி இறைச்சி சாப்பிட்ருக்கலாம், அல்லது சாராய மது போன்றதை குடிச்சிருக்கலாம். அதனால இவர் ஹராமானதும் அடங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று ஹராம் என்ன? வட்டிக்கு வாங்கி அதன் மூலமாக குடிக்கக்கூடியவராக, வட்டிக்கு வாங்கி ஆடை போடக்கூடியவர்களாக, திருடி ஏமாற்றி மார்க்கம் தடுத்த வழியில் பொருளாதாரம் ஈட்டி அதன் மூலமாக உட்கொண்டிருக்கிறார், சாப்பிட்ருக்கார், குடிச்சிருக்கிறார், ட்ரெஸ் போட்டிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி மார்க்கம் தடுத்த ஹராமான சம்பாதியத்தில் இருந்து கொண்டு பயணத்தில் இருக்கிறார், அவர் துவா கேட்கிறார். அல்லாஹ் எப்படி அவருடைய துவாவை அங்கீகரிப்பான் என்று ரசூலுல்லாஹ் கேட்பதன் மூலமாக ஹராமான சம்பாதியம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படலையா, நம்ம ஏதாவது வட்டிக்கோ மார்க்கம் தடுத்த மோசடியோ ஏமாற்று வேலையோ நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது இருக்குதா என்று பார்த்து ஹராமானதை விட்டு விலகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க, வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, வரதட்சணைக்கு வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, மோசடி செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஏமாத்தி வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அளவு நிறுவை இருக்குல்ல, தராசு மோசடி செய்யக்கூடியவங்க முஸ்லிம்கள்ல இருக்கிறாங்க. ஆக மோசடி, ஏமாத்து வேலை, ஹராமான போதை தரக்கூடிய மது போன்ற வியாபாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள்ல இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி எல்லாம் வருமானத்தை விட்டு எல்லாம் விலக வேண்டும். ஹராமான சம்பாதியம் இருக்குமானால் துவா ஏற்கப்படாது என்றதை இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நேரங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். துவாக்கள் ஏற்கப்படுவதனுடைய நேரங்களில் முக்கியமான ஒரு நேரம் என்னவென்று சொன்னால், புகாரியில் 6321, முஸ்லீமில் 1388வது செய்தியில் பார்க்கிறோம். அதாவது இரவனுடைய 3வது பகுதி, இரவை 3 பங்கா பிரித்து 3வது பகுதி வருதா இல்லையா, இந்த பகுதி துவா ஏற்கப்படுவதற்கு மிக தகுதியான நேரம். உதாரணமாக சாயந்தரம் ஒரு உதாரணமாக 6:30 மணிக்கு 6:30க்கு மகரிப் தொழுகை வருதா இல்லையா,
அப்போது இரவு ஆரம்பமாகுதுன்னு வச்சுக்கிறேங்க. விடிகாலம் 4:30 மணிக்கு ஃபஜர் நேரம் வருதுன்னு வச்சுக்கிறேங்க. இந்த மொத்த நேரத்தை எடுத்து 3 பங்காக பிரிச்சிங்கன்னா 3:30 சொல்லி 3 பங்காக பிரிக்கலாம். முதல் பகுதி 3 பிரிச்சிங்கன்னா 6:30லேருந்து ஒரு 3:30 சேர்த்தா 10, 10லேருந்து ஒரு 3:30 சேர்த்தா 1:30, 1:30லேருந்து இருக்கக்கூடிய மற்ற 4:30 வரைக்கும் இருக்கா இல்லை 4:30 வரைக்கும், இந்த நேரம் 3வது பகுதி. உதாரணமாக இரவனுடைய 1:30 மணி அல்லது 2 மணிக்கு உண்டான நேரம் இருக்குது பாருங்கள், ஏறக்குறைய இந்த நேரம் தான் 3வது பகுதி. 1:30 அல்லது 2 மணிக்கு வரக்கூடிய அதிலிருந்து ஃபஜருடைய பாங்கு சொல்லுவாங்களே, சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் இருக்கா இல்லையா, இதனுடைய 3 மணி நேர நெருக்கத்தில் வரக்கூடிய இந்த நேரம் என்பது இரவினுடைய 3வது பகுதி. இந்த 3வது பகுதி வந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா மதா ஷத்ருல்லைல் அவ் சுலுசாஹு, இரவினுடைய பாதி கடந்து விட்டால் அல்லது 3வது பகுதி வந்து விட்டால், யன்சிலுல்லாஹு தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, மகத்துவம் வாய்ந்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியினுடைய வானத்துக்கு வந்து விடுறான். பூமியினுடைய வானம்னா என்ன அர்த்தம்? வானத்தில் 7 வானம் இருக்குது, நம்ம பார்க்குறது ஒரு வானம் தான். 7 வானம் இருக்கா இல்லையா? பூமியினுடைய வானம்னா நம்ம பார்க்குறோம்ல, இங்கே மேலே இருக்கிற வானம் இதான் கிட்ட, அங்கேருந்து பார்த்தா இது லாஸ்ட்டு. மேல் வானத்திலேருந்து இது இருக்கக்கூடிய வானம் லாஸ்ட் வானம், பூமியிலேருந்து இருக்கக்கூடிய வானம் 1வது வானம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அர்ஷில் இருக்கக்கூடிய ரப்பு வந்து இறங்கி வர்றான்ற வார்த்தையில் ரசூலா சொல்கிறாங்க. எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா, அல்லாஹ் இறங்கி வர்றான்னு சொல்கிறதுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி வருகிறது, அல்லாஹ் அவ்வளோ நெருங்குறான் என்ற கருத்தில் சொல்ல வர்றதுக்கு தான் இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்கிறாங்கன்றது நம்ம மற்ற வசனங்கள் மற்ற ஹதீஸ்களை பார்த்தா புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வருகிறான் பூமியினுடைய வானத்துக்குன்னா கீழ் வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து கேட்கிறான், சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறானா, ஹல்மின் சாயிலின் யுக்தா ஹல்மின் தாயின் யுஸ்தஜாபுலா ஹல்மின் முஸ்தகஃபிரின் யுகுஃபர்லா, யாராவது என்னிடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறானா, நான் கோரிக்கையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். யாரேனும் என்னிடத்தில் துவா கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? நான் துவாவுக்கு பதிலளிக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? நான் பாவங்களை மன்னிக்கிறேன். ஹத்தா என் ஃபஜ்ரு சுபுஹ், இது எப்போது வரை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ஃபஜ்ர் நேரம் வர்ற வரைக்கும். சுபுஹ் பாங்கு சொல்லுவாங்கல்ல, 4:30, 4:45, 5 மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க இல்லையா? ஃபஜ்ர் நேரம் வருமே, சுபுஹ் நேரம் வருமே, இந்த சுபுஹ் நேரம் வர்ற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவினுடைய 3வது பகுதியில் என்ன செய்கிறான்? இறங்கி வருகிறான். என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் நெருங்குகிறது, அல்லாஹ்வுடைய கருணை நெருங்குகிறது. அல்லாவே அந்த கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான். பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அல்லாஹ் கிட்ட என்ன கோரிக்கை வச்சா கூட ஏற்றுக்கொள்வான் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ தஹஜ்ஜத் நேரம் வந்து நம்ம என்ன செய்யணும்? கண் முழிச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட சொல்லி நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்கக்கூடியவர்களாக முறையிடக்கூடியவர்களாக இருக்கணும். இதையும் நம்ம இந்த ஹதீஸில் பார்க்குறோம். இது முக்கியமான சிறப்பு. அல்லாஹ் இடத்துல ஒரு நெருக்கடியான நம்ம பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்கணுமா? தஹஜ்ஜத்தில் எழுந்துடணும். எழுந்து நம்ம அல்லாஹ் இடத்துல உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கணும்ன்றதை இந்த செய்தி சொல்லுது. அதுக்கடுத்து புகாரியினுடைய 1154 இதில் என்ன இடம்பெற்றிருக்குன்னா, ஒருத்தர் வந்து ராத்திரியில் தூங்குறாருல, தூங்கணுன்னா கண் முழிக்கிறார். திடீர்னு என்ன செய்தால் ஒரு கண் முழிப்பு ஏற்படுது. அப்போ தூக்கம் அவருக்கு கலையுது. ஒரு 2 மணி கலையும், 3 மணி கலையும், 4 மணி கலையும். ஆக ஃபஜ்ருக்கு முன்னாடி இந்த மாதிரி தூக்கம் கலையுதா இல்லையா? இரவில் ஒருத்தருக்கு கண் முழிப்பு வருமானால் எழுந்த உடனே இந்த துவாவை சொல்லணும், இந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். சொல்லிட்டா என்ன சிறப்பு என்றதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சிறப்பு சொல்கிறாங்க? இந்த துவாவை சொல்லிட்டா அதுக்கு பிறகு அவர் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை அவருக்கு மன்னிச்சிருவான். அல்லது அவர் வந்து ஏதாவது ஒரு துவா கேட்டார்னா அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லது அவர் ஒழு செஞ்சுட்டு தொழுதார்னா அவருடைய தொழுகை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன துவா அது? ஒருவருக்கு இரவில் தூங்கும் பொழுது கண் விழிக்கிறாரா, கண் விழித்த உடனே இந்த துவா ஓதணும். என்ன துவா? லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது எல்லாருக்கும் தெரியும். ஒழு செஞ்ச பிறகு கூட ஓதுற துவா தான் இது. கடமையான தொழுகைக்கு பிறகு கூட ஓதுற துவால இது வருது. லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
இது ஓதுற பிறகு வேற என்ன வருதுன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லா வ சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா வ சுப்ஹானல்லா, வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லா வ சுப்ஹானல்லா, வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதுதான் துவா. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. 3 சென்டென்ஸாக பாருங்க. முதலாவது சென்டென்ஸ் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது சொல்லிட்டு அல்ஹம்துலில்லா வ சுப்ஹானல்லா வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த துவாவை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடறான். அதுக்கு பிறகு ஏதாவது கோரிக்கை வச்சு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டா அந்த கோரிக்கையை எல்லாம் அங்கீகரிக்கிறான். ஒழு செய்து விட்டு தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 1154. அப்போ துவா ஏற்கப்படுவதற்குண்டான நேரம் அந்த தஹஜ்ஜுத் நேரம் தான். அந்த மேலே உள்ள செய்தியில் அல்லாஹ் இறங்கி வர்றான்னு சொல்லக்கூடிய செய்தி வருதா இல்லை அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறதுன்றதை பார்த்தோமே. இப்போ அல்லாஹ் அவ்வளோ நெருக்கமாக மனிதர்களுக்கு இருக்கிறான். கோரிக்கையை கேட்கக்கூடியவங்களை கேளுங்கப்பா, நான் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மக்கிட்ட நெருங்குகிறான் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி அதே நேரம் தான் இது. கண் விழிக்கக்கூடிய நேரம்ன்றது ஒரு தஹஜ்ஜத் மாதிரி உள்ள நேரத்தில் கண் விழித்து இந்த துவா ஓதும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று வரக்கூடிய இந்த துவாவை நம்ம ஓதி அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணுன்றதையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமையில் கேட்கப்படக்கூடிய ஒரு துவாவுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது புகாரியில் நம்ம பார்க்குறோம், பல நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, ஸக்கர யௌமல் ஜும்ஆத்தி ஃபகால ஃபீஹி சாஅத்துன் லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் வஹுவ காயிமுன் யுஸல்லி. வெள்ளிக்கிழமை இருக்கிறதே, இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் நிலையிலே, தொழுத நிலையில் ஒரு மூமினான ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பான் என்று சொன்னால், ஒரு துவா செய்வான் என்று சொன்னால், அந்த நேரத்தில் எஸ் அலுல்லாஹ் தாலா ஷையன், ஏதாவது ஒரு கோரிக்கையை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், இல்லா ஆத்தாஹு ஈயாஹு, அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பது கிடையாது. வெள்ளிக்கிழமையில் தொழுகையில் ஒரு நேரம் உண்டு, வெள்ளிக்கிழமையில் தொழுகையில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் ரசூலா சொல்கிறாங்க, கையை காட்டி சொல்கிறாங்க, ரொம்ப குறைவுன்ற சொல்லி காட்டுறாங்க. அஷாரா பி யதிஹி யுகல்லிலுஹா, தன்னுடைய கை மூலமாக, கை விரல்கள் மூலமாக அது சின்ன நேரம் என்று ரசூலா சைகை செய்து காண்பிச்சார்கள் என்ற ஹதீஸில் வருது, புகாரியில் வருது. அப்போ வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய நேரம் குறைவான நேரம். அந்த நேரம் எங்கே இருக்கிறதுனா தொழுகையில் உள்ள ஒரு நேரம். அந்த தொழுகையில் உள்ள அந்த குறைவான நேரத்தில் யார் வந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறானோ, துவா கேட்கிறானோ, அவருடைய துவா மறுக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம தொழுகையில் உள்ள ஒரு நேரத்தை நம்ம அல்லாஹ்விடத்தில் வெள்ளிக்கிழமையில் பயன்படுத்தி கொள்ளணும். தொழுகையிலே சொல்லப்போனால் தொழுகையில் 2 இடம் தான், அதை நான் சொல்ல போகிறேன். ஒன்று சஜிதா, இன்னொன்று அத்தஹியாத். சஜிதாவில் செய்யக்கூடிய துவாவுக்கும் மகத்துவம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. அத்தஹியாத் அமர்வு இருக்குல்ல, தஷஹுதுன்னு சொல்கிறோமே, அந்த அத்தஹியாத் அமர்வில் கடைசியில் எல்லா துவாவும் ஓதி முடிச்சிட்ட பிறகு நம்ம கேட்கிறோமே துவா, அங்கேயும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம வெள்ளிக்கிழமையில் தொழுகையில் ஒரு நேரம் உண்டு, குறைவான நேரம் உண்டு. அதில் கேட்கக்கூடியவர்களுடைய துவா கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்ற கருத்தை அது தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவை குறிக்கும் அல்லது அத்தஹியாத்தை குறிக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதை நம்ம பார்க்குறோம். அதில் பாருங்கள், முதலாவது சஜிதா. இது வெள்ளிக்கிழமைக்கு நான் சொல்லலை, பொதுவாக எல்லா சஜிதாவுக்கும் நான் சொல்ல வரேன். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து முஸ்லீமில் 832வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் இருக்கக்கூடிய நிலையிலேயே, ருக்கு சஜிதா கியாம்னு பல நிலை இருக்கிறான், நின்று தொழுகிறான், குனிஞ்சு ருக்குல இருக்கிறான், சஜிதாக்கு போகிறான்ல, அத்தஹியாத்தில் இருக்கான்ல, இப்படி எல்லா நிலைகளில் அல்லாஹ்வுக்கு அவங்க எங்கே நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் சஜிதாவில் தான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆமாம், தொழுகிறோம்ல, தொழக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை எதுனா சஜிதா தான். அல்லாஹ்வுடைய சஜிதா தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறோமே, இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபக்ஸிரு துவா, எனவே உங்கள் துவாவை அதில் அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. துவாவை, பிரார்த்தனைகளை அங்கே அதிகப்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் 832 சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி
824 என்ன இடம் பெற்றிருக்குன்னு கேட்டால் ரசூலா சொல்கிறாங்க, ருக்குவை பற்றி சொல்கிறாங்க, சஜிதாவை பற்றி சொல்கிறாங்க. ருக்குவை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, ருக்குவில் நீங்கள் அல்லாவை மகத்துவப்படுத்துங்க. வதிமு ஃபிஹிர் ரப்ப, ருக்குவில் அல்லாவை நீங்கள் மகத்துவப்படுத்துங்க. சஜிதாவில் என்ன செய்யுங்க, ஃபஜ்தஹிது பித்துவா, சஜிதாவில் நீங்கள் அல்லாவை முனைந்து பிரார்த்தனை செய்யுங்க, முனைப்பு காட்டுங்க, முயற்சி செய்யுங்க, அதிகமாக துவா கேளுங்க. கமினுன் ஐ யுஸ்தஜாபு லக்கும், உங்களுடைய துவா ஏற்கப்படுவதற்கு தகுதியான இடம் அதுதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்கப்படுவதற்கு தகுதியான இடம் சஜிதா. அந்த சஜிதாவில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக முயற்சி செய்யுங்க, முனைப்பு காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. மேலே உள்ள செய்தியில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைகள்லேயே சஜிதாவில் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க, அதிகமாக துவா செய்யுங்கன்றாங்க. இந்த செய்தியின் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், அதிகமாக சஜிதா செய்யலாம். சஜிதா செய்து அதில் கோரிக்கைகளை துவா அதிகமாக கேட்கலாம் என்ற கருத்து என்ன சொல்கிறது என்றால், அரபு மொழியில் கேட்கணும் என்ற விஷயத்தை சொல்ல வரல, தாய்மொழியிலேயே கேட்கலாம் என்ற கருத்தை இந்த செய்தி சொல்கிறது. அதிகமாக கேளுங்கனாவே விரும்பியதை கேளுங்க, முயற்சி செய்யுங்க, முனைப்பு காட்டுங்க, வேண்டியதை கேளுங்க என்ற கருத்து தான் இந்த செய்தியிலிருந்து கிடைக்கிறது. எனவே அதிகமாக கேளுங்கள் என்ற கருத்து தாய்மொழியில கேட்கறது தான் எடுத்துக்கொள்ளும். எனவே என்ன செய்யலாம், சஜிதாவில் சுபான ரப்பியல் ஆலான்னு சொல்லிடுறோமா, அது குறிப்பிட்ட முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவா எல்லாம் இருக்கிறது. சுபுஹுன் குதூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹு எல்லாம் துவா இருக்கிறது. சுபானக் அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற துவா ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் துவா ஓதிட்டு தாய்மொழியிலே என்ன செய்யலாம், நம்ம துவா கேட்கலாம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தொழுகையில் உள்ள சஜிதாவில் துவா கேட்காம சலாம் கொடுத்துட்டு தனியாக சஜிதா செஞ்சு துவா கேட்குறாங்க. ருக்கு இல்லாமல் நிலையெல்லாம் இல்லாமல் சஜிதா மட்டும் செஞ்சுட்டு துவா கேட்டு அப்படி கிளம்பி போகிறாங்க. அதை இந்த செய்தி பேசலை. இந்த செய்தியினுடைய ஆரம்பம் என்ன பேசுது, ருக்குவை நீங்கள் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துங்க, சஜிதாவில் அதிகமாக கேளுங்கன்ற வாசகத்திலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் உள்ள சஜிதாவை தான் சொல்கிறாங்க. இது ஜமாத் தொழுகையில் சாத்தியம் இல்லை. ஜமாத் தொழுகையில் குறிப்பிட்ட நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இது தனியாக தொழக்கூடிய தொழுகையில் நீங்கள் அதிகமாக சஜிதாக்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன கோரிக்கை துவா கேட்க விரும்புகிறோமோ அது அதிகமாக தொழுகையிலே கேட்டுறணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, துவா பார்த்தீர்கள் என்று சொன்னால் சலாம் கொடுத்துட்ட பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுத்து அதுக்கப்புறம் தனியாக நின்று துவா கேட்கறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஹதீஸ்களை கவனித்து பார்க்கும் பொழுது சஜிதாவில் கேளுங்கன்ற வாசகம் தான் அதிகமாக இருக்குது, அத்தஹியாத்தில் கேளுங்க என்றதை பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருடைய பயிற்சி எப்படியா மாறிடுச்சு, நடைமுறை மாறிடுச்சுன்னா சஜிதாவில் அதிகமாக கேட்கறது இல்லை, அத்தஹியாத்தில் கேட்கறது இல்லை, சலாம் கொடுத்த பிறகு தனியாக கேட்குறான். தனியாக கேட்க தவறுன்னு நம்ம சொல்ல வரல, சிறப்பானது எது என்றால் சஜிதாவில் கேட்பது தான் மிகச்சிறந்த இடம். அத்தஹியாத் அமர்வை பற்றி ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். இப்படி தொழுகையில் நம்ம அதிகமாக கேட்கணுன்றதுக்கு முதல் இடம் சஜிதா, அது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். அதிகமாக துவா கேட்கறதுக்கு ரசூல் ஆர்வம் ஊட்டுறாங்க. தாய்மொழியிலே கேட்கலாம்ன்றது இந்த ஹதீஸ்லேருந்து புரியுது. அதுக்கடுத்து அத்தஹியாத் அமர்வு, இது புகாரியில் 835வது செய்தியில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தஹியாத்துலாம் ஓதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் இதெல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் என்ற துவா இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம மின் அஸாபில் கப்ர் எல்லாம் துவா இருக்குது. இந்த துவாலாம் ஓதிய பிறகு என்ன செய்யணும்னா, சும்மயத ஹையர் மின துவா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தேர்ந்தெடுங்கன்றாங்க. சாய்ஸ், நீங்கள் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து அஜபஹு இலைஹி ஃபயது, எது உங்களுக்கு வேண்டுமோ தேவையை உள்ள முக்கியமான விஷயமோ அதெல்லாம் நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க. துவாவுல் வேண்டியதை தேர்ந்தெடுத்து நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். எந்த இடத்துக்கு சொல்கிறாங்க, அத்தஹியாத்தில் துவா எல்லாம் ஓதி முடிச்சிட்ட பிறகு இதை கேட்குமாறு சொன்ன செய்தி புகாரியில் 835வது செய்தியில் பார்க்குறோம். அப்போ வெள்ளிக்கிழமையில் குறைவான நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லக்கூடிய கருத்தை கவனித்து பார்த்தா கூட அது சஜிதாவில் அத்தஹியாத் அமர்வில் உள்ள ஒரு நேரம் தான் என்பதையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நேரத்தையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி துவா ஏற்கப்படக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்குறோம். அதில் ஒன்று, இன்னொருத்தருக்கு கேட்கக்கூடிய துவா. கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரனுக்காக, கண்ணெதிரே இல்லாத ஒரு மூமினுக்காக, கண்ணெதிரே இல்லாத ஒரு நண்பனுக்காக, கண்ணெதிரே இல்லாத இரத்த உறவுக்காக, கண்ணெதிரே இல்லாத பல மக்களை சொல்லலாம். இப்போ பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், காசாவில் தினந்தோறும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நாள்தோறும் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறத நம்ம உலக அளவில் பாதிப்புக்குள்ளாகிறத பார்க்குறோம். இந்த மூமின்களுக்காக, இந்த முஸ்லீம்களுக்காக நம்ம கேட்குறோம், கண்ணெதிரே இல்லாத சகோதரர்கள் இவங்கெல்லாம்
கண்ணெதிரே இல்லாத சகோதரருக்காக, அண்ணனுக்கோ தம்பிக்கோ மாமனுக்கோ மச்சானுக்கோ நண்பனுக்கோ தெரியாத ஒரு முஸ்லிமுக்கோ மூமினுக்கோ நம்ம கேட்டா என்ன சிறப்புன்ற சொல்றாங்க. ஒரு மனிதன் கண்ணெதிரே இல்லாத சகோதரனுக்காக துவா கேட்டா முஸ்தஜாபத்துன் இந்த ராசிஹி மலக்குன், அந்த துவா ஏற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ராசிஹி மலக்குன், அவருடைய தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார். அவர் என்ன நியமிக்கப்பட்ட வானவர் இருப்பார். அவர் என்ன செய்வார் என்றால், குல்லமா தாலி அஹிஹி பி ஹைரின், தன்னுடைய சகோதரனுக்காக, கண்ணெதிரே இல்லாத சகோதரனுக்காக இவன் துவா கேட்கும் பொழுதெல்லாம், நல்லதை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த வானவர் சொல்வார் ஆமீன், அப்படி ஆகட்டும் என்று அவர் துவா கேட்பார். அவர் மேலும் அந்த வானவர் பிரார்த்திப்பார், இறைவா இவனுக்கும் இதே போன்ற ஒரு நன்மையை கொடுப்பாயாக என்று பிரார்த்திப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு ஆமீன் என்று சொல்லி உனக்கும் இந்த மாதிரி நன்மை எல்லாம் கொடுக்கட்டும் ஒரு வானவர் துவா செய்கிறான்னு சொன்னா, மற்றவங்களுக்காக, மற்றவங்க கஷ்டப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய நோயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், நாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட முறையிட்டு துவா கேட்கணும். அவங்களுக்கு மட்டும் அதில் நன்மை இல்லை, நமக்கும் அதில் நன்மை இருக்குன்றத இந்த செய்தி சொல்கிறது. கடைசியாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அல்லாஹ் கிட்ட முறையிடணும். உங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்தினால பணபலத்தினால ஆட்சியில் வச்சுக்கிட்டு பாதிப்பு ஏற்படுத்துவான்ல, இவனுக்கு அதை அல்லாஹ் கிட்ட கையேந்தணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மஸ்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த தடுப்பும் கிடையாது, திரையும் கிடையாது. அல்லாஹ் உடனடியாக உடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாதிப்புக்குள்ளானவருடைய துவா நாமும் பயந்து கொள்ளணும். மற்றவங்க ஏதாவது ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அவனுக்கு எதிராக அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், நம்ம கையேந்தி கொள்ளணும். அல்லாஹ் ஒருபோதும் இவர்களெல்லாம் விடமாட்டான் என்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆக சுருக்கமாக நான் சொன்ன விஷயத்தை நான் ரிப்பீட் செஞ்சு என்னுடைய ஒரே முடிவுக்கு வர்றேன். அதாவது நம்ம துவாவுடைய கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் இடத்துல தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவனாக இருக்கணும். அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இணை வைக்காத நிலையில் அவனையே முழுமையாக நம்பி கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதில் எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் நம்ம அல்லாஹ் இடத்துல முறையிட்டு கொண்டிருக்கணும். இறை தூதர்கள்லாம் பெரிய துன்பம் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை சார்ந்துதான் நீண்ட நெடிய காலமாகியும் கூட தொடர்ச்சியாக நம்பிக்கை வைத்துக்கொண்டு அவசரப்படாம சலிப்படையாம கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நாமும் துவாவில் அவசரம் காட்டாம பொறுமையோட கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவுல் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் என்று சொல்லி துவா கேட்டார். அந்த துவா சொல்லி நாமும் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய துவா கபூல் ஆகும் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலேருந்து அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்கிறான். ஹராமான சம்பாத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் துவா ஏற்கப்படாது, அங்கீகரிக்கப்படாதுன்றதை பார்க்குறோம். ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து விலகி வாழக்கூடியவர்களாக நாம் துவாவிலிருந்து நாம் இருக்கணும். அதே மாதிரி துவாவில் நம்ம சலிப்படையக்கூடாது. நம்ம அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி என்ன செய்யணும், தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கணும் என்ற விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இரவனுடைய மூன்றாவது பகுதி, கடைசி பகுதியில் கேட்கப்படக்கூடிய தஹஜ்ஜத் நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு சிறப்பு இருக்கிறது. சஜிதாவில் நம்ம கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு சிறப்பு இருக்கிறது. அத்தஹியாத் அமர்வுல கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு சிறப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு கேட்கப்பட குறைவான நேரத்திற்கு சிறப்பு இருக்கிறது. மறைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சகோதரருக்காக கேட்கப்படக்கூடிய துவாவுல நமக்கு சிறப்பு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வின் மீது தவக்கல், உறுதியான ஈமானை நம்பிக்கையை வச்சு அல்லாஹ்வை சார்ந்து அவனிடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆக இது போன்ற விஷயத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.